கொண்டிருக்கிறார்கள். தங்களின் பொன்னான ஆதரவை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெரு வாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அண்ணா டிஎம்கே சார்பில் வருகன்னு வரவேற்று Hello, we are excited to show you our native speech capabilities. Where you can direct a voice, create realistic dialogue, and so much more. Edit these placeholders to get started. திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி போட்டியிடுகிறார். அவர் ஓசூரில் பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் பிஜேபி, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்காண்டப்பள்ளியில் பகுதியில் உள்ள 17, 18, 19, 20, 21, 22 மற்றும் 23வது வார்டு பகுதி பழைய ஏஎஸ்டிசி குடியிருப்பு பகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அந்த பகுதிக்கு வந்த அவருக்கு பொதுமக்கள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய அவர், ஓசூர் சட்டமன்ற தொகுதியை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக்குவது, 2, ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு எந்த ஒரு இடையூறு செய்யாமல் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவர்களுக்கு அரணாக இருப்பது, 3, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் பெருமைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதி பெற்று ஓசூரை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றி அதற்கான உட்கட்டமைப்பு மேற்கொண்டு அனைத்து விதமான வசதிகளுக்கு ஓசூர் மக்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்தவித மக்கள் நலப்பணிகள் நடைபெறவில்லை. மாறாக ஒரு குடும்ப நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்தனர். எனவே இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்ட நிலையில் வரும் 23ஆம் தேதி மக்கள் அனைவரும் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அதற்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். வாக்களித்து அன்னார் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை குட்டிச்சவராக்கி சுடுகாடாக்கிய ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் உங்களுக்கு தேவையா என்பது கேள்விக்குறி. காரணம், இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் புரிந்து கொள்ள சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆட்சி 10 ஆண்டு காலம் கொரோனா வந்தது, 2 ஆண்டு காலம் கொரோனா வந்தது. ஆனாலும் நம்முடைய ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. அதே மாதிரி 20 கிலோ அரிசி, ரேஷன் அரிசி கொடுத்தாங்க, இலவசமாக கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 கொடுத்தாங்க. அந்த குழந்தை பெருக்கும்போது அந்த ஒரு சூட் கேஸில் அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த குழந்தையை படிக்கும்போது அது 4 ட்ரெஸ்ஸு, புத்தகங்கள், பேகு, பென்னு, பென்சில் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறமா 8வது போகும்போது 9வது போகும்போது சைக்கிள் கொடுத்தாங்க. 10, 11வது போகும்போது லேப்டாப் கொடுத்தாங்க. இது மாதிரி திட்டங்கள் புரிஞ்சு தர அம்மா எப்படின்னா, ஒரு தாய் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அம்மா செஞ்சது. அதே மாதிரி கிராமப்புறங்களில் பெண்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக ஆடு மாடு கொடுத்தாங்க. அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வருஷத்துக்கு 60,000 வீடு கொடுத்தாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கள் அம்மா உணவகம், நீங்கள் எல்லாம் இப்போ ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் போனால் நல்ல சூப்பராக ₹1 ஒரு இட்லி சாப்பிடலாம். அதனால் நல்ல ஆட்சி வர வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்தில் வாக்களிங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வளர்ச்சி பணிகள் நாம் செய்திருக்கிறோம். இப்போ எல்லாம் எதுவுமே செய்யல. மக்கள்கிட்ட இவ்வளோ வரிப்பணம் வசூல் பண்ணி ரோடு போடல, ட்ரெயின் போடல, தண்ணி இல்லை, சரியாக ஸ்ட்ரீட் லைட் இல்லை, இதெல்லாம் நடக்குது. அதனால் மோடி அவங்க இருக்கிறதுனால நாம் ஒசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்து சுமார் ஒரு 1000 to 2000 கோடி அண்ணன் மோடி அவர் கொடுப்பார். நம்மளுக்கு நல்ல சாலைகள், நல்ல தெருவிளக்குகள், நல்ல ஃபுட்பாத்ஸு, நல்ல பார்க்க பூங்காக்கள், இந்த மாதிரி விளையாட்டு அரங்குகள், இந்த மாதிரி எல்லாம் அமைத்து மக்களுக்கு சுபிட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம பாடுபடுவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க பாரு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரட்டை இலட்சத்திலே அள்ளி தாரங்கள்
இதுவரைக்குமே உயர்ந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டுல திமுக அரசு ஆட்சி செஞ்சுட்டு இருக்க எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவட்ட தலைவர்களும் சரி, அந்த திமுக அரசுல இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி, அவங்களோட பொருளாதாரம் எங்கேயோ இருக்கு. நம்மளோட மக்களோட பொருளாதாரம் இன்னும் அங்கேதான் இருக்கு. டாக்ஸ் ஏற்றிருக்காங்க, ஈவி பில் ஏற்றிருக்காங்க, பால் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவோ கடன் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாடு மேல. எல்லாம் நம்ம தலைமையில வந்திருக்கு. நம்ம இந்தியால முதல் மாநிலமா இருக்கு நம்ம மாநிலம். எதுல? கடன்ல. ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களோட வாக்கு பதில் சொல்லணும். யாருக்கு? திமுக அரசுக்கு பதில் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? எங்களை இவ்வளவு வருஷம் ஏமாத்துறீங்களே, எங்க வயிற்றுல அடிச்சீங்களே, எங்க வார்த்தைகளை உரிமைகளை பறிச்சீங்களே, இதுக்கு மேல உங்களுக்கு ஆகிறதுக்கு தகுதி இல்லை இந்த தமிழ்நாட்டுல. இதுக்கு மேல புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவோட சின்னம் ரெட்டல, சாமானியர் சின்னம் ரெட்டல, ஏழைகள் சின்னம் ரெட்டல. கவனிச்சுக்கோங்க. ஓட்டு போடுறப்போ சிந்திச்சு இந்த ஓட்டை போடுங்க. மனசாட்சி இருந்தவங்க யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இதுக்கு மேல நம்ம திமுக போட்டா நடுத்தர தான் நம்ம நிக்கிறோம். நம்மளோட இந்த வாட்டி நம்மளோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மக்களுக்காக சிறப்பான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன திட்டம் கேளுங்க. ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு குடும்பத்துக்கும் 10,000 உடனே. அதுக்கடுத்து குடும்ப தலைவருக்கு அட்டைக்கு 2,000. வரி கட்டுறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சமமா 2,000. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் மானியம். ரேஷன்ல பொருள் தரமான பொருள், தரமான அரிசி, தரமான எண்ணெய், தரமான பருப்பு, சோளமரிசி அரிசி, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? அதுக்கு இந்த வெயில் காலத்துல நாமளுக்கு குடிக்கிறதுக்கு கூலிக அம்மா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க காலத்துல இருக்கும்போது சொன்னது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜோட கொடுக்குறோம் இலவசமா. அது மட்டும் இல்லைங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம். சிறப்பான திட்டங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணிருக்க காத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு மாசம் 2,000. காத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு மாசம் 2,000 பென்ஷன் ஸ்கீம் உயர்த்திருக்காரு. அதுக்காக வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பதிலடி நம்ம கொடுக்கணும். கொடுத்தே தீர்வோம். இந்த மூக்காண்ட பள்ளியில ஒரு ஓட்டு விழுக்கூடாது அவங்களுக்கு. அண்ணாவோட வந்து இது வந்து வாக்கு சேகரிக்கிற பயணம் இல்ல, இது வெற்றி பயணம். அண்ணாவோட வெற்றி பயணம் இல்ல. அண்ணாவை ஜெயிக்க வந்து வரைக்கும் நாம ரெட்டையெல்லாம் ஓட்டு போடணும். எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. இந்த ஆட்சி அம்மாவோட ஆட்சி தான். திட்டத்தை கொண்டு வந்து ஒசூர் பெங்களூருக்கு இடையாக இந்த ஓசூரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட குறிக்கோள். அதுக்கு நீங்க எல்லாம் வாக்களிங்க. அது மட்டும் இல்ல, ஓசூரை ஒரு மாவட்ட தலைநகரமாக உருவாக்கி, ஒரு மாவட்டத்தை உருவாக்கி இந்த ஓசூரை மாவட்ட தலைநகரமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். விவசாயத்துக்கு நம்முடைய கொடையாளம் செக் டேம்ல இருந்து லிப்ட் இரிகேஷன் மூலமா அனைத்து ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு வந்து இந்த நிலத்தடி தண்ணியை உருவாக்குறது தான் நம்முடைய மெயின் கோரிக்கை. இந்த 3 தான்: ஸ்மார்ட் சிட்டி, மாவட்டம், லிப்ட் இரிகேஷன். இந்த 3 கொண்டு வந்தா விவசாயம் நல்லா இருக்கும், இந்த ஒசூர் மக்களுக்கு நல்லா இருக்கும். ஒசூர்ல உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால தயவு செஞ்சு இரட்டை லட்சத்தில் வாக்களித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளோட மஞ்சு பகுதி கழக செயலாளர் அவர்களுக்கும், அவரோட இணைந்து பணியாற்றிய நம்மளோட சுரேஷ் அவர்களுக்கும், மற்ற இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும், இரட்டை மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அதே மாதிரி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், ராம்சாம் ரெட்டி அவர்களுக்கும், எல்லா நடராஜ் அவர்களுக்கும், வீரையா, எல்லா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட வெயிலாயிடுச்சு எல்லா பேர் சொல்லுங்க. சீனிவாச ரெட்டி அவர்களுக்கும். Hello, we are excited to show you our native speech capabilities. where you can direct a voice, create realistic dialogue, and so much more. Edit these placeholders to get started. திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி போட்டியிடுகிறார்.
அவர் ஓசூரில் பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் பிஜேபி, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்காண்டப்பள்ளியில் பகுதியில் உள்ள 17, 18, 19, 20, 21, 22 மற்றும் 23வது வார்டு பகுதி பழைய ஏஎஸ்டிசி குடியிருப்பு பகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அந்த பகுதிக்கு வந்த அவருக்கு பொதுமக்கள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய அவர், ஓசூர் சட்டமன்ற தொகுதியை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமாக்குவது, 2, ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு எந்த ஒரு இடையூறு செய்யாமல் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவர்களுக்கு அரணாக இருப்பது, 3, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் பெருமைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதி பெற்று ஓசூரை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றி அதற்கான உட்கட்டமைப்பு மேற்கொண்டு அனைத்து விதமான வசதிகளுக்கு ஓசூர் மக்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எந்தவித மக்கள் நலப்பணிகள் நடைபெறவில்லை. மாறாக ஒரு குடும்ப நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்தனர். எனவே இப்படிப்பட்ட திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்ட நிலையில் வரும் 23ஆம் தேதி மக்கள் அனைவரும் தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமெனவும் அதற்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமெனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார்.